அனுதாபத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்ப உன் படத்தை இப்படி போட்டு அழிச்சாட்டியம் பண்றாங்களே, நீ வாயே திறக்க மாட்டேன்னு அந்த கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க அனுதாபத்துக்கு வாய்ப்பு இருக்கிற போது விஜய் செய்ய தவறுன விஷயத்துக்கும் மக்கள் கோபப்படுவாங்கல்ல. அப்ப நீ எல்லாம் என்ன ஒரு தலைவன் சாதாரண ராமசாமி கேட்பானா? கேட்க மாட்டானா? உங்க படத்துக்கே நீங்க வாய் திறக்க மாட்டீங்களே, உங்களுடைய கொள்கை எதிரி, உங்களுடைய அரசியல் எதிரி எல்லாரும் பாஞ்சி ட்விட்டு போடுறாங்க, அறிக்கை வெளியிடுறாங்களே, இது சட்டவிரோதம், கலாச்சாரத்தை நசுக்காதீங்க அப்படின்னு, தமிழ் உணர்வுகளை மதிக்க கத்துங்கன்னு அறிக்கை விடுறாங்களே, நீ வாயே திறக்கலையே, நீ எல்லாம் என்னப்பா தலைவர்னு சேர்த்து தானே மக்கள் இடப்படுவாங்க. முதிர்ச்சியா பேசாம வாய் முடிக்கிற முதிர்ச்சியா? ஒரு வகையில வாய வச்சுட்டு சும்மா இருக்கிற நல்லதுதான். என்ன மாதிரி காலகட்டம், எத்தனை ஆயிரம் பேருடைய உழைப்பு அந்த படத்துல இருக்கு, எத்தனை 100 கோடி நீங்க கொட்டி எடுத்திருக்கீங்க, உங்களுடைய கடைசி படம் வேற சொல்லியிருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சட்ட விதிமுறைகளை மீறி அல்லது நடைமுறைகளுக்கு மாறாக ஒரு விதியை சொல்லி மேல்முறையீடுன்னு போறாங்க. ஒரு தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை எடுத்து 2 மணி நேரத்துல போய் ஓடி போய் தடை உத்தரவு வாங்குறாங்கன்னா அதுல ஏதோ அரசியல் இருக்குன்னு அதை கூட நீங்க பேச தயங்குறீங்கன்னா உங்களை நம்பி இந்த மாநிலத்தை எப்படி ஒப்படைப்பது? ஒரு தமிழ்நாட்டு ஜனமும் கேட்பானா கேட்க மாட்டானா? மனசுக்குள்ள அவனுக்கு மேடை கிடையாது, மனசுக்குள்ளே யோசிப்பான். சோ விஜய் மீது அனுதாபம் ஏற்படுவதற்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறதோ அதே அளவுக்கு அல்லது அதற்கு சற்றும் குறையாமல் அவர் மீதான விமர்சனத்துக்கும் வழி இருக்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க நான் அவ்வளவு பெரிய ஆளா சார், போனா ஸ்பெஷல் பிளைட்ல போவேன், மக்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேன், யாரையும் ஒட்ட விட மாட்டேன்னா நீங்க எப்படி மக்கள் தலைவராக முடியும்? இந்த மக்களை ஆள்ற இடத்துக்கு நீங்க எப்படி வர முடியும்? மக்கள் எப்படி உங்களை அனுமதிப்பாங்க? உங்க காசு, நீங்க உழைச்சு வியர்வை சிந்தி சம்பாதிச்ச காசு ஸ்பெஷல் பிளைட்ல போறது நான் இல்லைன்னு சொல்லல. அடுத்தவங்க காசு எடுத்துட்டு போல, அண்ணாமலை மாதிரி உங்களுக்கு நண்பர்கள் கொடுக்கல, உங்க காசு எடுத்து நீங்க போறீங்க. எவ்வளவு நாளைக்கு இப்படி போவீங்க? மக்களோட மக்களா நெருங்கி வரணும் சார். அதுக்காக நீங்க 12B ஏறி இப்படியே போகணும், கூட்ட நெரிசல்ல போகணும்னு நான் சொல்லல. பேசஞ்சர் பிளைட்ல கூட நான் போக மாட்டேன், போற பயணம் எல்லாம் ஸ்பெஷல் பிளைட் தானா? இவர் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளோடு எந்த அளவுக்கு ஒன்றுவாருங்கிறதுல எனக்கு சில சந்தேகம் இருக்குன்னு சொல்றேன் சார். நீதித்துறை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீதி வெல்லும். ஒரு ட்வீட் போட வேண்டிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு வந்து நீதி வெல்லும்னு ட்வீட் போட்டார்ல. ஜனநாயகன் படம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல இருக்கு. 20ஆம் தேதிக்குள்ள இன்னைக்கு விசாரிச்சு முடிங்க இருக்காங்க. இன்னைக்குள்ள 1 வாய்தா 2 வாய்தா ரொம்ப இழுக்க மாட்டாங்க. ஏன்னா உச்ச நீதிமன்றத்துடைய அந்த டோனை ஹைகோர்ட் புரிஞ்சுக்குவாங்க. சரிதானா? சோ சீக்கிரம் முடியும். எனக்கு நீதியின் மீது நம்பிக்கை இருக்கிறது. ஒரு ட்வீட் போட மாட்டாரா சார்? அப்படி என்ன சார் நீங்க பெரிய ஆளு? இது என்ன சார் ஆட்டிடியூட்? இது என்ன சார் தலைமை பண்பு? இந்த ஒரு சின்ன அரசியல் பாடம் கூட விஜய் இன்னும் கத்துக்கலைன்னா, அல்லது கத்துக்கிட்டதை அமல்படுத்துறதுக்கு துணிச்சல் இல்லைன்னா, அல்லது சொல்ற அளவுக்கே உங்களுக்கு இன்னும் அரசியல் அறிவு வரலைன்னா, நீங்க தலைவன் சொல்றதுல நிஜமா வெக்கப்படணும்.